ஒர்க் பண்ணி ரொம்ப ப்ரெஷராக இருக்குப்பா. எங்கேயாச்சும் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். எங்கேயாச்சும் லாங் ட்ராவல் போகணும். எங்கேயாவது போய் ஒரு 2, 3 நாள் வந்துட்டு மொபைலோட தொந்தரவு இல்லாமல் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நெனச்சா, நம்ம போகக்கூடிய இடம் எங்கேயா இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஹில்ஸ் ஏரியா, ஊட்டியோ, கொடைக்கானலோ அப்படி போகலாம் அப்படின்னு நமக்கு ஒரு பிளான் வரும். அடுத்த கட்டமா ஊட்டி, கொடைக்கானலுக்கு ஈக்குவலா டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியா வந்துட்டு தாளவாடின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிளைமேட் வந்து நல்லா கூலிங்கா இருக்கும். கிளைமேட் மட்டும் கூலிங் இல்லைங்க. காற்று சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும். எதனாலன்னு கேட்டுட்டிங்கன்னா, சுற்றி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. மொத்தத்தில் ஃபேக்ட்ரிஸ்க்கு இங்கே அலோட் கிடையாதுங்க. ஸோ சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டு, நல்ல கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு, சுற்றி இருக்க மலைகளை ரசிச்சுட்டு, எல்லா எமர்ஜென்சியும் சிச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு, இந்த பெனிஃபிட்டை விட பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இங்கே கிட்டத்தட்ட 50+ க்ராப்ஸ் வந்து இங்கே விளைய வைக்க முடியும். ஹில்ஸ் ஏரியா ப்ளஸ் பிளைன்ஸில் வர்றது எல்லா காய்கறி வகைகளும் இங்கே வரும். என்ன காரணம்னு கேட்டுட்டிங்கன்னா, ஊட்டி அளவுக்கு ரொம்ப ஹைட்டும் கிடையாது, நம்ம பிளைன்ஸ் அளவுக்கு ரொம்ப கீழேயும் கிடையாது. ஆவரேஜாக இருக்கிறதுனால கீழே வர்ற பயிரும் வரும், மலை மேலே இருக்க பயிரும் வருங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கொங்கலியிலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்த சுற்றியும் வந்து கோயில்கள் நிறையா இருக்குது. கொங்கலி கோயிலாகட்டும், சாய்பாபா கோயிலாகட்டும், இந்த இடத்த க்ராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் சாய்பாபா கோயில் இருக்குங்க. ஸோ சாய்பாபா பிடிச்சவங்க யாராவது இருந்திங்கன்னா, கோயிலுக்கிட்டேயே வந்து நம்ம ஒரு சைட்டோ ஒரு இடமோ வாங்கி ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடங்களை வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகம் கார்டன்ஸுங்க. மகம் கார்டன்ஸில் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ப்யூர் ரெட் சாயிலுங்க இது. இந்த மாதிரி மண் வந்துட்டு இது வரைக்கும் வீடியோ எடுத்தப்போ எங்களுக்கு கிடைக்கல. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 6 மந்த் பிஃபோர் எடுத்த வீடியோவில் வேறு இந்த மாதிரி மண் ஒன்று கிடச்சிது. அதுவும் இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து மண் நல்லாயிருக்கு. யாரெல்லாம் இந்த லேண்டை வாங்கலாங்கிற டாபிக் நம்ம வந்துட்டோம். யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்துட்டுங்க ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன், இல்லை வந்துட்டு நான் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், வாங்கிட்டு ஒரு 30 சென்ட்ஸாவோ 50 சென்ட்ஸாவோ நான் பிரித்து விற்கணும், ஆனால் வந்துட்டு என்னால் தடமெல்லாம் விட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த வாங்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரோட் பேஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ஃபீட்டுக்கு மேலே வந்து கிடைக்குங்க. ஸோ ரோட் பேஸ்லேயே வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம். 30 சென்ட் பிரித்தாலும் சரி, 50 சென்ட் பிரித்தாலும் சரிங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு ரோட் பேஸ் ஆகலாம் கிடைக்கிற லேண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூமியில் வந்து பாறைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. பாறை எங்கேயும் இல்லை, மண் நல்லாயிருக்கு. ஆல்ரெடி சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. கேட் வந்து 3 கேட் இருக்குங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 2 ஏக்கர் இருக்குங்க சேலுக்கு. ஏக்கர் வந்து 30 lakhs கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான். ரொம்ப பெருசாக நெகோஷியேட் பண்ண முடியாது. ஒரு 50 to 1 lakh வரைக்கும் தான் குறைப்பாங்க. உடன் கிரையமாக இருந்தாங்க. ஸோ இல்லை டைம் வேணும்னிங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தான் வரும். ஓகே சார், எல்லாம் ஓகே, நாங்கள் வாங்குகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குகிறோம், விற்கிறோம். சரி, இந்த இடம் வந்துட்டு எப்படி விற்குங்கிறத நீங்கள் கேரண்டியாக சொல்கிறீங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, விற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, பக்கத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொங்கலி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் 2 month ஒன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு வில்லேஜ், அதாவது கர்நாடகா சைட்லேருந்து ஒவ்வொரு வில்லேஜிலேருந்து வந்து அந்த கோயிலில் தங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து தங்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி இடங்களை வாங்கி அவங்களே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சொந்தமாக குடோன் மாதிரி வீடு மாதிரி எல்லாம். ஸோ அதனால் சான்சஸ் நிறையா இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்.